ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ ஒருவரின் மீது மிகுந்த மரியாதை, நம்பிக்கை, அன்பு, காதல் என அனைத்தையும் வைத்திருந்தாய். நீ பலரின் மீது யதார்த்தமாக அன்பு வைத்துவிட்டாய். சில சமயங்களில் அவருடைய பிரிவை நினைத்து வருந்துவாய். எந்த உறவும் நிலைத்து நீடிப்பதில்லை என்ற உண்மை உனக்கு புரிவதில்லை. யார் அன்பு செலுத்தினாலும் அவர்கள் மீது முழுமையாக அன்பு செலுத்தி விடுகின்றாய். பின்பு ஒரு கட்டத்தில் பிரிவு ஏற்படும் பொழுது அவரை நினைத்து அழுகின்றாய். அதே போல்தான் தங்கமே, உன்னை நினைத்தும் ஒரு உறவு அழுது கொண்டிருக்கின்றது. நீ எப்படி பாசம் வைப்பதில் பாதி வாழ்க்கையும், வைத்த பாசத்தை நினைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையையும் கழித்து கொண்டிருக்கின்றாயோ, அதே போலத்தான் உன்னை சார்ந்த ஒரு உறவு உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்துவிட்டு இப்பொழுது பிரிந்து வாழும் சக்தி இல்லாமல் இருக்கின்றது. உன் மீதான காதல் சற்றும் குறையாமல் எப்படியாவது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும், உன்னிடம் அவர் மனதில் இருக்கும் அத்தனையிட வேண்டும் என்றும் அவருடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பாடாய் பட்டு கொண்டிருக்கின்றது, துடித்து கொண்டிருக்கின்றது. யாரப்பா அந்த உறவு? என்னுடைய அன்பிற்காக ஏங்கும் உறவு யாரப்பா என்று கேட்கின்றாய். நான் தானே எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவும் மற்றவரின் அன்பிற்காகவும் ஏங்கிக் கொண்டு என் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கான அன்பிற்காக யார் காத்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்கின்றாயா? இன்னும் 2 நாட்களில் அவராகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன். அவர் உன்னை பிரிந்து நரகத்தில் வாழும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உன்னிடம் வந்து பேசும் தருணம் நீ நிச்சயமாக சந்தோஷம் அடைவாய். ஆனால் உன்னிடத்தில் பேசும் தைரியம்தான் அவருக்கு இல்லை. அந்த தைரியத்தை நானே அவருக்கு தந்து உன்னிடத்தில் வந்து பேச செய்கின்றேன். உன் மீது வைத்திருக்கின்ற எல்லையற்ற அன்பை அவர் நிச்சயமாக உன்னிடத்தில் வெளிப்படுத்துவார். அப்பொழுது உனக்கே ஆச்சரியமாக இருக்க போகின்றது. இந்த அளவிற்கு அவர் என் மீது அன்பு வைத்துள்ளது எப்படி எனக்கு தெரியாமல் போனது என்று நீயே உன் மனதிற்குள் சொல்ல போகின்றாய். அந்த உறவு உனக்கு சிறு வயதிலிருந்தே நட்பாக கூட இருக்கலாம். உன்னுடைய சொந்தங்களில் யாராவது ஒருவராக இருக்கலாம், அல்லது யாராவது வேண்டுமானாலும் இருக்கலாம். அவருடைய அன்பை உன்னிடத்தில் வெளிப்படையாக கூறும் பொழுது நீ ஆச்சரியப்பட்டு அமைதியாக நிற்கப் போகின்றாய். அப்பொழுது என்னை நினைத்து பார்ப்பாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.